அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா குட்வில் ஹேர் அண்ட் பியூட்டி அழகு கலை சங்கம். ஸோ 2019ஆம் ஆண்டு இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஒரு 5 வருட கால பயணத்தில் நிறைய என்னால் இயன்ற நல்ல விஷயங்கள் நிறைய பியூட்டிஷியன்ஸ்க்கும் சரி, சொசைட்டிக்கும் சரி, என்னால் முடிந்த நல்ல விஷயங்கள் மட்டுமே அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். யாருக்கும் என்னால் எந்த விதமான ஒரு கஷ்டமும் நான் கொடுத்ததில்லை. இவ்வளோ நாள் நான் போட்ட வீடியோ பதிவுகள் எல்லாமே வேறு விதம். இன்றைக்கி நான் போட்ட வீடியோ பதிவு, போட்டுட்ருக்க வீடியோ பதிவு உண்மையாக எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பதிவு நான் பண்ணுறேன். ஸோ நம்ம எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலுமே அதை தாங்கிக்கூடிய வல்லமையும், ஸோ அதை அடுத்த கட்ட நடவடிக்கை அது இல்லாமல் கொண்டு போகிற வல்லமையும் என்கிட்ட கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அதன் பிரகாரம் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் எவ்வளோ எனக்கு யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலுமே அதை நான் கடந்து போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் மேலும் மேலும் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ப்ராப்ளத்தையும் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது சில நேரங்களில் ரொம்ப எனக்கு மனது பாதிக்கப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா என்னோடய தொழில் பாதிக்கப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. என்னால் முழு நேரம் முழு மனதுடன் என்னால் ஈடுபட முடியல. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்னை சுற்றி உள்ளவர்கள் ஆல் இண்டியா குட்வில்ல பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிர்வாகிகளாக இருந்தவர்கள், இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இவங்க ஏன் வெளியில் போகிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியல. இல்லை ஏன் போனாங்கன்னு தெரியல. ஸோ அவங்கவுங்க பெண்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்களை நினைத்து நான் உள்ளே அவங்கள அனுமதித்து நாங்கள் அசோசியேஷனும் நாங்கள் ப்ரமோட் பண்ணி அது ஒரு நல்ல விஷயமா வெளியில் பண்ணும்போது, சம்மந்தப்பட்டவர்கள் உள்ளே சில வெளியில் சொல்ல முடியாத காரியங்கள் செய்யும்போது, ஆல்ரெடி எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்தால் அவங்கள நாங்கள் வெளியே எடுப்போம்னு எனக்கு நாங்கள் ரூல் போட்டு தான் இந்த அமைப்பை நான் நடத்திட்டுருக்கேன். அதுக்கு முரண்பாடாக நடக்கும்போதும், அதுக்கு ஒரு கெடுதல் தீயவை செய்யும் போதும் அவங்கள சங்கத்திலேருந்து வெளியில் எடுக்கிறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறும்போது எங்களால் அவங்க கூட பயணம் பண்ண முடியல. அதனால் அவங்கள நாங்கள் வெளியில் எடுக்கிறோம். ஸோ அதை ஏன் வெளியில் எடுக்கிறோன்றதை நாங்கள் காரணத்தை சொல்லிட்டு எடுத்தால் கண்டிப்பாக அவர்களுடைய குடும்பம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அவர்களும் ஒரு பெண், அந்த பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே அவங்கள நான் சைலண்ட்டாக போஸ்டிங்கை எடுத்துகிட்டு அவங்கள அனுப்புகிறேன். பட் இருந்தாலும் இவங்க அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ என்னுடைய நேம்க்கு, என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும், என்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கும் வகையிலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா குட்வில் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சங்கம் பாதிக்கும் வகையிலையும் நிறைய விஷயம் பண்ணுறாங்க பின்னாடி. ஸோ யார் கூட நான் பயணம் பண்ணுறானோ அவங்களுக்கு கால் பண்ணி தவறான விஷயத்தை அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது. ஸோ நம்ம லீகல் அட்வைஸராக யார் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி என்னை பற்றி தவறான விஷயத்தை வெளியில் அவங்கள்ட்ட சொல்கிறது. பட் இருந்தாலும் அன்றிருந்து இன்று வரை என்னை நம்பி என்னுடன் பயணித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்வுள்ளங்களும் இன்றும் என்னுடன் பயணம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நானும் அவர்களுடன் மனதார உண்மையுடன் பயணம் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ துரோகங்கள், இவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்கின்ற பெண்களை சட்டம் தண்டிக்குமா, அவர்களுக்கு இந்த பாடம் கற்பிக்குமா, இல்லை கடவுள் தண்டனை கொடுப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எத்தனையோ அமைப்பில் நான் இருக்கேன். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்லேயே நான் இருக்கேன். அதுக்கப்புறம் நேஷ்னல் சைல்டு அண்ட் விமன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்கேன். நானும் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டுருக்கேன். இவ்வளோ பண்ணுற எனக்கே இவ்வளோ பிரச்சனை இவங்க கொடுத்தால் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவங்க எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க, இல்லை இவங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, இவங்களால இந்த சமுதாயம் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்றது கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்ல தெரியல. கொஞ்சம் நம்ம மனசு வலிக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மனசு ரொம்ப பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டுது. ஸோ ஆல்ரெடி நான் காவல்துறையில் ஒரு டைம் கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். 2 முறை கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். தவறான ஒரு விஷயத்தை என் மேலே புகுத்தி தவறான ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதற்கு மேல் நான் எதை பற்றியும் பேசாமலோ என் அமைதி காத்தேன் என்றால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை கருத்தில் கொண்டு அசோசியேஷன்லேருந்து விலகி போன நீங்கள் விலகி போனவர்களாகவே இருந்து விடுங்கள். தயவு கூர்ந்து அடுத்த பெண்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்றும்,
என்னுடன் பயணிக்கின்றவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் கால் செய்து நீங்கள் என்னோடய நேமை ஸ்பாயில் பண்ணுறது உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அது வந்து நல்ல விஷயமா கண்டிப்பாக இருக்காது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதையும் மீறி நீங்கள் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே எனக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய உடல் பாதிக்கப்படுது, என் மனது பாதிக்கப்படுது. அது கூட இருக்கவங்க பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இனிமேல் எங்கள் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளிடமோ இல்லை எங்கள் சங்கத்தில் இருக்கிற லீகல் அட்வைஸ் வழக்கறிஞர்களிடமோ அல்லது எங்களுடன் பயணிக்கின்றவர்களிடமோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுடைய கால் பண்ணி இந்த மாதிரி என்னை தவறாக ப்ரமோட் பண்ணிங்கன்னா கட்டாயம் எனக்கு சாட்சிகள் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன். நட்பு என்ற பெயரில் நம்மளுடன் பேசுகிறார்கள், நட்புடன் பழகிறார்கள். நம்மளை வேணும்னே வந்து பேச வச்சு அந்த கார்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து வெளில அனுப்பிக்கிட்டு ஃபோட்டோ வெளில அனுப்பிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பெண்களுக்கு துரோகம் செய்தால் நம்ம எங்கே போகிறது, எப்படி பயணம் பண்ணுறது? நான் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன், எவ்வளோ பேருடைய வாழ்க்கைக்கு நல்ல உறுதுணையாக இருந்திருக்கேன், அவங்கள எவ்வளோ தூரம் நான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே அவங்கள்ட்ட எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி எந்த சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் நான் இது வரைக்கும் என் மனதார செஞ்சதே கிடையாது. பட் ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுகின்றார்கள். அவசியம் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆல் இண்டியா குட் வேர்ட் யூடியூப் சேனல்லே இதை நான் ப்ரமோட் பண்ண போகிறேன். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ரெக்கார்டு. சட்டத்துக்கு புறம்பாகவும் அசோசியேஷனுக்கு வந்து புறம்பாகவும் இது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையுமே எந்த பணமும் நான் வாங்கினதில்லை. ஸோ அவங்க எல்லாருமே அசோசியேஷனில் இருக்கும்போது அசோசியேஷன் ஃபண்ட்ஸு, ஸோ அந்த கணக்கு எல்லாமே என்கிட்ட இப்போ வரைக்கும் ப்ராப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க. தயவு கூர்ந்து யாரும் இவர்களுடைய பேச்சை நம்ப வேண்டாம் என்றும், இதற்கு மேல் உங்களிடம் யாராவது அப்படி பேசினால் உங்களுடைய அன்பு சகோதரியான நான் கேட்டுக்கொள்கின்றேன், அவங்கள வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி சட்ட ரீதியாக அவங்கள வந்து ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் நான் பார்க்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடன் நம்பிக்கையுடன் பயணித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரியின் மனமார்ந்த நன்றிகள் பல கோடி. தேங்க்யூ.